ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ஸ்னோபால் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு மெயினாக 3 பொருட்கள் தேவைப்படும். மேலதிகமாக கலரிங்கும் ஃபேவர்ஸும் தேவைப்படும். பாருங்கள், இந்த ஸ்னோபால் எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிக்குதுண்டு. இதை நீங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் இதே மாதிரியே சாஃப்டாக ஆகிக்கு. வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இங்கே நான் மெஷரிங் கப்பில் வெட்டி 2 கப் நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திக்கிறேன். வேறவா 1/4 கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திக்கிறேன் கோட் பண்ணுறதுக்கு. 2 கப்ஸ் கோகோனட்டுக்கு 1 கப் ஐசிங் சுகர் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் மில்க் மேட் அது 1 கப் நான் எடுத்திக்கிறேன். 1 கப்பையும் நாங்கள் சேர்க்கப்படாது. ஆரம்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஐசிங் சுகரை பொறுத்து மில்க் மேட்ற அளவு கூடும் குறையும். எனக்கு சரியாக ஒரு 3/4 கப்புற அளவுக்கு தான் டிம்பால் போச்சு. இதை நீங்கள் டைட்டான ஒரு டோவாக பிணையவானம் சமப்போஷா அதுவளுக்கு நாங்கள் எப்படி பிணைவோமோ, எந்த பதத்துக்கு மாவு பிணைவோமோ அந்த அளவுக்கு பிணைங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு சரி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இது சாஃப்டாகிக்கு. இப்போ இந்த அளவுக்கு இதை நான் பிணைஞ்சதுக்கு பின்னால் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதன் பின்னால் இதை 2 டிவைட் பண்ணி ஒன்றுக்கு பிங்க் கலரும் மற்றதுக்கு க்ரீன் கலரையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எங்களுக்கு இதை வேண்டிய சைஸ்க்கு பால்ஸ் பிடிச்சி கொள்ளிடும். பால்ஸ் பிடிச்சதுமே நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டில் இதை கோட் பண்ணுங்கள். மிச்சம் பேர் எல்லா பால்ஸையும் பிடிச்சதுக்கு பின்னால் லாஸ்ட்டாக கோட் பண்ணுவாங்க. அப்படி கோட் பண்ண போக்கில் அந்த பால்ஸில் மேல் பகுதியெல்லாம் காஞ்சிக்கு, அதால் கோகோனட் சரியாக இதில் கோட் ஆகாது. அவள் பார்க்குறதுக்கு பசந்தாவும் மீக்காது. அதனால் நீங்கள் பால்ஸை செஞ்ச உடனேயே இப்படி கோட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் இதே போல் எல்லா பால்ஸையும் செஞ்சிட்டேன். இது நல்லா உள்ளுக்கும் நல்லா சாஃப்டாகிக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 வீக்ஸ் வச்சுருந்தாலும் உள்ளுக்கு சாஃப்டாகிக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.